ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேஷ ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராசிநாதன் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால இன்று தன்னம்பிக்கையும் உடல் ஆரோக்கியமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், உடல் ரீதியான சோர்வுகள் விலகும், புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சில புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய தொழில் வியாபார வளர்ச்சிக்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். வியாபாரிகளுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான முயற்சிகள் பலிதமாகும். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வரும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இந்த ராசியில் பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த எம்ப்ளாய்டு பர்சன்ஸ்க்கும் இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸில் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற சந்தோஷகரமான நாள். ராசியில் குரு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஆனால் உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் நிதானம் தேவை. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரிஷப ராசி. இன்று மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திடீர் தனயோகத்தை ஏற்படுத்தும். ஆனால் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகளுக்கு ஏற்றா போதில் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வாய்ப்பு ஏற்படும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட மனக்கவலைகள் விலகிறதுனால உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு இனிமையான வார்த்தைகள் மூலமாக புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை, தசமஸ்தானத்திலேருந்து சனி பார்க்கறதுனால பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஆனால் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் பதவியில் சிறு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக சில வேண்டாத செலவுகள் ஏற்படும். விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குறிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் சில நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய தொழில் ரீதியான சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும். செலவுகள் அதிகரிக்கும், விரயங்கள் அதிகரிக்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இனிமையான வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு மரியாதையை உயர்த்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மிதுன ராசி. குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, செவ்வாய் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வரும். திடீர் ராஜயோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து பயணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். அறிவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்று யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகமான பலன் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான சந்தோஷகரமான நாள். புதிய கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையான கடனுதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் அமைகின்ற நாள். நீங்கள் எதிர்பார்க்குற கடனுதவி கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்க வகையில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் சில புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதற்குண்டான
கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். குறிப்பாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் அமைகின்ற சந்தோஷகரமான நாள். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி தங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்குண்டான செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. செலவுகள் ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் தேவைக்காகவோ அல்லது திருமண தேவைக்காகவோ கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்றது. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் புதிய உறவினர்களின் வருகை, அவர்கள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்தல் போன்ற நல்ல செய்திகள் வரும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடக ராசி. ராசியில் ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு திடீர் தொழில் அமைவதற்குண்டான யோகம் ஏற்படும். வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அடங்கும். என்னதான் எதிரிகள் தொல்லை அடங்கினாலும் அவர்களுடைய நீர் பூத்த நெருப்பாக அவர்களுடைய தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்தவர்கள் விஷயத்தில் உங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்காமல் இருப்பது நல்லது. நண்பர்கள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் பலிதமாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மறைமுகமாக எதிரியாக செயல்படுவார்கள். அவர்களின் தொல்லை இன்னைக்கு விலகிறதுக்கு உண்டான நேரம் இருக்குது. உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளையும் கையாளும் ஆற்றல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தனலாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். திரைமறைவு செலவுகள் அதிகரிக்கும். சந்தோஷமான தூக்கமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஆரோக்கியம் அல்லது பூமி தொடர்பான விஷயங்கள் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவினர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படும். அவர்களின் ஆரோக்கிய தேவைகளுக்காகவும் உங்கள் உதவியை நாடுவார்கள். மூத்த சகோதரர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பூர்வீக சொத்து விஷயமாக அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரிவினைக்கு நீங்களாக காரணமாயிடாதீங்க. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதரர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கும். மனசில் சஞ்சலம் ஏற்படக்கூடிய வகையில் உறவினர்கள் பேசுவார்கள். அதனால் உங்களுக்கு கோபம் அதிகரித்து வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும். மூத்த சகோதரர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து அம்மன் கோயில்களுக்கு சென்று வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகி அதன் மூலமாக அவருக்கு உண்டான மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளுடன் சிறு கருத்து மோதல் ஏற்பட்டு பின் சரியாகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அனாவசியமான வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். கன்னி ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த பிணக்குகள் விலகும் நாளாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மலை மேல் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கிய சீர் ஆகிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்தியோக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்தியோகம் செய்கிற இடத்துல உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறுகள் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் இது. உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய்யென நிரூபிக்கப்படும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு மகோன்னதமான நாள்.
ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் உத்தியோக பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதோ அல்லது புதிய தொழில் அமையறதுக்கோ வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்திற்குண்டான முதலீடுகள் தேவைகள் முதலீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய நாள். ஆதாயம் எந்த விதத்திலும் ஏற்படலாம். பண வருமானம் அதிகரிக்கும், லாபங்கள் பெருகும். உங்களுடைய வார்த்தை ஜாலத்தின் மூலமாக எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். கடன் உதவிகளுக்கு உண்டான முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் இருந்து வந்த கவலைகள் விலகும் நாள். துலாம் ராசி. திடீர் தனயோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு பூமி தொடர்பான லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூமிக்காரகன் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால குடும்ப சொத்துல பங்கு வர வேண்டியவங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். தனயோகம் ஏற்படும். வாக்குச்சாதுரியம் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகள் மரியாதையுடன் நடத்தப்படும். அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். குடும்பம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால இன்று குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். இன்று உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாளாக இருக்கும். உங்களுடைய வாக்குச்சாதுரியம் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய தொழில் நிறுவனத்துக்கோ அல்லது உங்களுடைய உத்தியோக நிறுவனத்திற்கோ தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுநாள் வரை இல்லாத வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்தின் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாள். குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாளாக இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஆதாயம் எப்படியெல்லாம் ஏற்படும்னா, உங்களுடைய வார்த்தைகள் மதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும். இதுநாள் வரை உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காமல் இருந்ததுன்னா இன்றைக்கி ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். விருச்சிக ராசி. பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கடன் உதவி கிடைக்கிறது மட்டும் இல்லை, ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். இதுநாள் வரை ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு இருந்ததுன்னா அந்த செலவுகள் விலகிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். அந்த வெற்றிகளுக்கு உங்களுடைய சுயமுயற்சி, உங்களுடைய சீரிய செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பாகியங்கள் கிட்டுவதில் இருந்து வந்த தடைகள் விலகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சற்று கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய பார்ட்னர்ஸுடைய அதிக பிரசங்கித்தனமான செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அந்த நண்பர்கள் உங்களுக்கு கடனுதவி செய்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுனால இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு யோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிகப்படியான வேலை பளு காரணமாக உங்களுடைய வளர்ச்சியை இதுநாள் வரை தடுத்து கொண்டிருந்த உங்களுடைய சோம்பல் தன்மையோ உங்களுடைய அதிகப்படியான முன்கோபமோ இன்று மாறுவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு வளர்ச்சியை காணக்கூடிய சந்தோஷகரமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும்.
உங்களுக்கு தேவையான கடனுதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். குறிப்பாக சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்காரு, விரையாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து. அதனால் உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த திடீர் செலவுகள் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் மூலமாகவோ அல்லது குழந்தைகள் மூலமாகவோ அல்லது கலைத்துறை நண்பர்களுக்கு சக பணியாளர்கள் மூலமாகவோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் உங்ககிட்ட அவங்க முரண்டு பிடிச்சி உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சியை வளர்த்துக்கிட்டாலும் அவர்களுக்கு உதவி செய்வது இன்றியமையாதது. அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும், திடீர் செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் இந்த செலவுகளை பற்றிய வார்த்தைகள் சற்று கடினமாக இருக்கும். அதை அவர்களை சமாளிக்கிறதுக்காக நீங்கள் சில விஷயத்தில் பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி கவனமாக இருந்துக்கோங்க. வார்த்தைகளில் பொய் சொல்லும் பொழுது கூட நியாயத்தை சேர்த்து சொல்வது நல்லது, உண்மையை சொல்வது நல்லது. அனாவசியமான வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய மதிப்பை நீங்களே கெடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த ஆரோக்கிய முன்னேற்றத்திற்கு உண்டான மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காகவோ மூத்த சகோதரர்களுக்காகவோ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் அவர்களின் ஆரோக்கிய செலவுகளாக இருக்கும். மற்றபடி இன்று பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. இருப்பினும் கவனமாக இருப்பது நல்லது. வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்திடம் அவப்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இளைஞர்கள், இளைய சமுதாயத்தினர் தங்களுடைய எதிர்பாலின நண்பர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு அதனால் பிரிவை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வார்த்தைகளில் யோசனையுடன் பேசுவது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதற்காக நீங்கள் இன்றைக்கி வரி செலுத்துகிற மாதிரி வரும். அதற்கு வட்டியோடு சேர்த்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதற்காக நீங்கள் கடன் வாங்கும் யோகம் இருக்குது. இருப்பினும் வட்டி விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தகுதிக்கு மீறி வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணினா பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று பண விவகாரங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். மகர ராசி, சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பூமி தொடர்பான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வீடு கட்டும் முயற்சி, சீரிய முயற்சி வெற்றியடைகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வீடு கட்டி பாதியில் நிற்குதா, இன்றைக்கி அதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தனலாபம் அதிகரிக்கும். பண வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் கூட உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்து சுக்கிரன் அபவாத பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். கவனத்துடன் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த நல்ல விஷயம் பண்ணினாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். கெட்ட விஷயம் பண்ணினா கூட மதிப்பு மரியாதை உயரும். ஆனால் சில தேவையற்ற அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வாழ்க்கை துணையின் தரம் உயரக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை கூடுகின்ற நேரம் இது. உங்களுடைய நட்பு வட்டத்திலும் சரி, உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்கள் விஷயத்திலும் சரி, இது நாள் வரை இல்லாத அளவுக்கு உங்களை மதித்து பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். இடமாறுதல் கோரி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று இடமாறுதல் பற்றிய பேச்சுவார்த்தைகள் லாபத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக குறிப்பாக இந்த செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், மிலிட்ரியில் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் இன்று கடினமான உழைப்பு தேவைப்படும். சற்று கண்டிப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கும்ப ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை தசமஸ்தானாதிபதி நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு கடந்த ஒரு 3-4 மாதமாக பண வருமானமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தன வரவு ஏற்படக்கூடிய சந்தோஷகரமான செய்திகள் வரும். அதே சமயம் கடன் அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வரக்கூடிய பணத்தில் 10,000 ரூபா வந்ததுன்னா அதில் ஒரு 7,000 ரூபாய்க்கு நீங்கள் கடன் அடைப்பீங்க. இல்லை 6,000 ரூபாய்க்கு கடன் அடைச்சிட்டு மீதி 4,000 ரூபாயை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய
செலவுகள் சேமிப்புகள் மூலமாக கரைவதை காட்டிலும் செலவுகள் வருமானத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். அரசாங்க வகையில் தடுமாற்றங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அரசாங்க வகையில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். மேல் அதிகாரிகளின் காழ்ப்புணர்ச்சி சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறிப்பாக வயிற்று உபாதைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். குழந்தைகளால் லாபம் ஏற்படும். பிரிந்த சகோதர சகோதரிகள் உங்களுடன் இணைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இணைகிறாங்களோ இல்லையோ உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கூட வந்து நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானத்தில் தடை ஏற்படும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் வெற்றிக்கு குறைவு இருக்காது. நீங்கள் எதை எடுத்தாலும் வெற்றி அடைவீர்கள். ஆனால் வியாபார விஷயத்திலோ தொழில் விஷயத்திலோ வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும். ஆனால் அந்த தாமதம் ஏற்படுறது வந்து கடனுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன ராசி 5ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. குழந்தைகளால் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படும். உடன் பிறந்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆனால் இப்படி எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் செலவு பண்ணி தான் அடையிற மாதிரி இருக்குது. அதனால் கையிருப்புகள் கரையும். சில சமயம் உங்களுக்கு கடன் வாங்கும் யோகம் ஏற்படும். அந்த கடன் வாங்குகிற யோகத்தினால மனசில் ஒரு விதமான தடுமாற்றமும் பயமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல செய்தியான நாளாக இருக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும் நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளால் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதரர்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படக்கூடிய வகையில் இருக்கீங்க. அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இனிமையான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களால் உங்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை மற்றும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகமான பலன்கள் அமைகின்ற ஒரு நல்ல நாள். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.